ஓகே டாக்டர், பாய். இப்போ என்ன பண்றது ராஜா? அதான் எனக்கும் புரியல கணேஷ். ராஜா, ஒரு சின்ன ஐடியா. பல்லவியோட பிளான் அனுக்கு உண்மை தெரியணுங்கிறது தானே? ஆமா கணேஷ். அப்போ அனுக்கு பதிலா ருக்குவை என்கேஜ்மெண்ட் வர வச்சிடலாம். எப்படி? அனு கெட்டப்ல ருக்குவை வர வச்சிடலாம் சொல்ல வரேன். என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல கணேஷ், ஒரு தப்பை மறைக்க போய் தான் இன்னைக்கு என் லைஃபே திண்டாட்டமா போயிடுச்சு. தப்பு மேல தப்பு, பொய் மேல பொய். இப்ப மறுபடியும் இவ்வளவு பெரிய பொய் தேவையா? ஆமா கணேஷ், அதுவும் இல்லாமல் இது நாம மட்டுமே பேசி முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. இதில் ருக்கோட முடிவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? தன் சிஸ்டர் அனுவா நடிக்கிறதுக்கு ருக்கு சம்மதிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு இதை சொல்லி அவங்களை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. அப்போ அனுவை கூட்டிட்டு தான் என்கேஜ்மெண்ட் போறீங்களா? எனக்கு வேற வழி தெரியல கணேஷ். நடக்கிறது நடக்கட்டும். எது நடந்தாலும் ஏத்துக்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சொல்லு மணி. இங்க பாரு, இன்னைக்கு நீ எங்கேயும் போகாத, அங்கேயே இரு. யார் அந்த ஆள்னு வாட்ச் பண்ணு, மிஸ் பண்ணாத, புரியுதா? சரிண்ணே. சரி, சந்தோஷங்க வந்தானா? அவரா பிரியா கிட்ட பேசிட்டு வரதுக்காக வீட்டுக்குள்ள போயிருக்காருண்ணே. ம், சரி, ஜாகிரதரா. என்ன? சரிண்ணே. ம். பிரியா, கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி இனிமே எங்கேயும் தனியா போக வேண்டாம். ம், சரிண்ணா. பாட்டி. வா சந்தோஷ், எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். என்ன கார்த்திக் பார்க்க வந்தியா? ஆமா பாட்டி, நான் கார்த்திகை நான் ஆபீஸ்லயே போய் பாத்துக்கிறேன். நான் வரேன் பாட்டி. இருப்பா, காபி சாப்பிட்டு போவ. அதெல்லாம் வேணாம் பாட்டி, அம்மா வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன் பாட்டி. வரேன் பாட்டி. சரிப்பா. ம். பை பிரியா, டேக் கேர். ம், வரேன். சரிண்ணா. வா வா வா. என் வீட்டு பக்கம் வராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? உனக்கு புத்தி இல்ல? வீட்ல நல்ல காரியம் நடக்க போகுது. கார்த்திய எந்த வம்புக்கும் இழுத்துறாத. உன் ரவுடித்தனம் எதுவா இருந்தாலும் நீ தனியா வச்சுக்கோ, அவனை கூட்டு சேர்க்காத.
இனிமே இந்த பக்கம் வராத. அதுதான் எங்களுக்கு நல்லது. சந்தோஷ், ரொம்ப நேரமா ஒருத்தன் அங்கேயே நின்று உங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். அங்க பாருங்க. எங்க இது நல்லா இருக்கா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாமா? நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு. என்னங்க நீங்க எதை கேட்டாலும் அதே தான் சொல்றீங்க. வேற மாடல் இருந்தா காட்டுங்க. ஓகே மேடம். என்னையா தர்மலிக்கு தானே காணோம்? லஞ்சுக்கு போயிருப்பாரு, இப்போ வந்துருவாரு. வாங்க உள்ள உட்காரலாம். இது நல்லா இருக்குல்ல? இதை எடுத்து வைங்க. ஓகே மேடம். அங்க பாரியா வருது. ஐயோ, இந்த ஆள் இங்க எதுக்கு வந்தான்? என்கிட்டே கேட்குறியா? வா அவங்ககிட்டே கேட்பான். சார் என்ன வேற கோத்து விட பார்க்குறீங்க? நான் ஓரமாக மறைஞ்சிக்கிறேன். நீங்கள் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுங்க. அவங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் இப்போ பேச போகிறது அவன் பொண்டாட்டிக்கிட்ட. வணக்கம் சார். மேடம் வணக்கம். வணக்கம். நான் சாரோட ஃப்ரெண்டு. என் பேர் பாஸ்கர். ஓ, உங்களை பார்க்க கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்தேன். பார்க்க முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சார் சொன்னார். அதான் அப்போ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறதா பொண்ணுங்க சொன்னாங்க. ஓ அப்படியா? பாருங்க சார், இன்னைக்கு நானே எதிர்பார்க்கல மேடத்தை இங்கே பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நிச்சயமா வரேன் மேடம். சாரும் அதுக்கப்புறம் அடிக்கடி கூப்பிட்டு தான் இருக்காரு. என்ன சார்? ஆமாம்மா, வாங்க. வரேன் சார். மேடம்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்குல்ல. அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களே, வீட்டில் எதுவும் விசேஷமா? ஆமாங்க, வேண்டியவங்க வீட்டில் விசேஷம். வேண்டியவங்க வீடா? ஆமாமா, வேண்டியவங்க வீடு தான். எனக்கு எல்லாம். பாஸ்கர், நாங்க கிளம்புறோம், அப்புறம் பேசலாம். சரி சார், தாராளமா. மேடம், அப்போ நீங்கள் புறப்படுங்க. உடம்பு பத்திரமா பார்த்துங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சார் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு ஹஸ்பண்டாக கிடைச்சதுக்கு நீங்கள் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே, கிளம்புங்க மேடம். வரேங்க. இவன் அந்த ஆள்கிட்ட அடி வாங்காமல் வரமாட்டான் போல இருக்க. வாங்க சார், வாங்கம்மா. என்னையா நீங்க பின்னி எடுத்துறீங்க போல இருக்கு. யாருங்க அவரு? இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே இல்ல. பில்டிங் கான்ட்ராக்டர், ஆனா கேரக்டர் சரியில்லானோ. அவன் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை இப்ப நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த கோவம் அவனுக்கு. அதான் ரொம்ப உள்ள அர்த்தமா பேசிக்கிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரிங்க. வரதா, சொல்லுங்க. இப்போதாயா மனசுக்கே நிம்மதியா இருக்கு. நான் பேச பேச
அந்த ராஜாராம முகம் போன போக்க பார்க்கணுமே நீ. அதான் பார்த்தனே சார். எங்கேயா தூரத்துல ஒளிஞ்சு நின்று பயந்து பயந்து பார்த்தனே, நல்ல பக்கத்துல நின்று க்ளோஸா பார்த்துருக்கணியா நான் பேசினப்ப. சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பக்கத்துலேருந்து பல்ல காட்டின்னு பார்த்துருந்தான்னு வச்சுங்க, என் சீட்டு கிழிஞ்சிருக்கும். என்னையா நீ பயந்து பயந்து சாகுற? தில்லு முள்ளு பண்ணி முன்னேறணும்னா ஒரு தில்லு வேணியா. சரி சரி, பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி அவன் பத்திரமா போய் சேர்ட்டான்னு கேளு. ரிங் போதும், நீங்களே பேசுங்க சார். ஹலோ தம்பி, நான் தாண்டா அப்பா பேசுறேன். டேய், ஊருக்கு பத்திரமா போயிட்டியா? அதெல்லாம் பத்திரமா வந்துட்டப்பா. ஏண்டா போய் சேர்ந்துட்டேல, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? அது வந்துப்பா. என்ன உளர்ற? தண்ணியா? இல்லப்பா, மைண்டு ரிலாக்ஸ் ஆகல. ஏய், சொந்த ஊரு, ஒழுங்கா நடந்துக்க. ஏதாவது ஏடா உடம் பண்ண வெட்டி போட்டுவானுங்க, புரியுதா? இல்லப்பா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேப்பா. சரி, ஜாக்கிரதை. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா. என்ன மச்சான், அப்பா ஓவர் அட்வைஸ்டா. அப்பானாலே அட்வைஸ் பண்றதாண்டா அவங்களோட வேலையே. சரக்கு வேற தீர்ந்து போச்சு மச்சான். பையன் அனுப்பியிருக்கேன்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுவான். என்னங்க? ஏய், ஏன்டா லேட்டு? இல்ல சார், கடையில் ரொம்ப கூட்டமா இருந்தது. ஏய், சரக்கு எடுத்து ஊத்துறா. யாரு குமாரு? ஆமா சார். அப்படியா? ஆமா குமாரு, வேலை வேணும்னு கேட்டிய, இந்த வேலை பிடிச்சிருக்கா? இல்ல சார், உங்க கம்பெனிலே எதனா வேலை வாங்கி கொடுங்க சார். ஏன் கம்பெனியா? என் கம்பெனியே இதாயா? சரி, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. சரிங்க சார், நடந்துட்டேன். சரி, சிகரெட் வாங்கினியா? இல்ல சார், மறந்துட்டேன். சரி, நீ போய் உடனே வாங்கிட்டு வா. உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. சொல்லு குமார். அண்ணே, ஃபோன் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்கண்ணே. பாலாஜிக்கு மேல எந்த சந்தேகமும் இல்லையே? இல்லைண்ணே. சரி சரி, ஜாக்கிரதானே? சரிண்ணே. கணேஷ், என்ன அதிசயம்? வழக்கமா நீங்க லஞ்சுக்கே வர மாட்டீங்க, பிஸின்னு வேலையிலேயே இருப்பீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இருக்கும், அதான். அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஆமா இருக்கும். என்ன கணேஷ், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா நீ மனசு வச்சா இந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க கணேஷ்? அது வந்து நீயும் உட்கார, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, அது பரவாயில்ல. விஷயம் என்னன்னு சொல்லுங்க, என்ன பிரச்சனை? கார்த்திக் ஸ்ரீநிதி என்கேஜ்மெண்ட்டுக்கு பல்லவி அனுவை இன்வைட் பண்ணியிருக்கா இருக்கும். என்ன சொல்றீங்க, நிஜமாவா? சத்தியமா. பல்லவியோட நோக்கமே அனுவுக்கு உண்மை தெரியணுங்கிறதும் அதனால ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கணுங்கிறது தான். ஏன் பல்லவி இப்படி ஆயிட்டாங்க? கோபம் இருக்கும், ராஜா மேல இருக்கிற கோபம். அதான் பல்லவி இந்த அளவுக்கு மாத்திருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. அனுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா தட்ஸ் இட், அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவா. இது எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல அனுக்கு உண்மை தெரியறதை விட முன்கூட்டியே பக்குவமா இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சு அனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் கிட்ட அவளோட இப்ப இருக்கிற ஹெல்த் கண்டிஷனை பத்தி விசாரிச்சோம். அவங்களும் பாசிட்டிவான ரிப்ளை கொடுக்கல இருக்கும். எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயமும் அனு கிட்ட இப்ப சொல்ல வேணாம்,
அது அவள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, ஒரு 2-3 மாதம் கழிச்சு சொல்லலாம், வெயிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையை ஏதோ என்னால சால்வ் பண்ண முடியும்னு சொன்னீங்களே, எப்படி கணேஷ்? நீ நடிக்கணும் ருக்கு, அணுவா நடிக்கணும். எப்படி கணேஷ்? என்னால உன்னால முடியும் ருக்கு. அணுவோட உயிரை காப்பாத்த இதை விட்டா நமக்கு வேற வழி இல்லை. அதுக்காக நான் அனுவா இல்ல, இதெல்லாம் சரி வராது. ஜஸ்ட் இமேஜின், என் தங்கச்சி மாதிரி நானே நடிச்சு ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அணுக்கு உண்மை தெரிஞ்சா பரவாயில்ல ருக்கு. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஆனா சொல்லு ருக்கு, வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழி தெரியல, ஒன்னும் புரியல கணேஷ். பட் டெஃபினட்டா அனு மாதிரிலாம் என்னால நடிக்க முடியாது. இட்ஸ் நாட் ரைட். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. ருக்கு, என்ன ருக்கு இது? வேற 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 வழியே இல்லையா கணேஷ்? சாரி ருக்கு, நீ அணுவா நடிக்கணும் நான் ஈஸியா சொல்லிட்டேனே தவிர இதுக்காக நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ருக்கு. நான் மட்டும் இல்ல, இந்த ஐடியாவை நான் சொன்னதும் ராஜா, சுந்தர் எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருக்கு, வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா இது பிரச்சனைக்கு தீர்வாயிடுமா சொல்லு? நான் அனுவா நடிச்சா மட்டும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுமா?